வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ரியல்மியோட ஒரு புது இயர்பட்ஸ் இருக்கு. ரியல்மி பட்ஸ் R3s தான் இருக்கு. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோல இந்த இயர்பட்ஸோட அன்பாக்சிங் அண்ட் ஃபுல் டீடைல் ரிவ்யூ தான் வந்து பார்க்க போறோம். ஸோ பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா ரியல்மி வந்து கொடுத்துருக்காங்க. அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11mm டிரைவர்ஸ், அப்புறம் வந்து 4 மைக் டிசைன் AENC, அப்புறம் கஸ்டமைஸ்ட் EQ டியூனிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விங் டிப்ஸ், அப்புறம் வந்து 10 minutes சார்ஜ் பண்ணால் 5 hours பிளேபேக், அப்புறம் வந்து 30 hours டோட்டல் பிளே டைம் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி இதோட MRP வந்து 5000 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவ்வளோலாம் கிடையாது. இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2500 rupeesலேருந்தே வந்து ஸ்டார்ட் ஆகுது. கலர் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வந்து பிளாக் கலர் தான் இருக்குது. சரி, ஓகே, இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணிப்போம். ஸோ சீலை நான் வந்து கட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இயர்பட்ஸாக வந்து கொடுத்துருக்காங்க. இதை எடுத்து இப்போதைக்கு வந்து சைடில் வந்து வச்சுக்கிறேன். அப்புறம் கீழே என்ன இருக்குன்னு வந்து பார்ப்போம். ஸோ கீழே ஓப்பன் பண்ணால் நமக்கு வந்து பேப்பர் ஒர்க்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு பேப்பர் ஒர்க்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிப்ஸ் இருக்குது. அப்புறம் பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைப் C கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து இயர்பட்ஸோட கவரை வந்து எடுப்போம். ஸோ இதுலேயுமே அந்த சூப்பர்பான ஒரு டிரான்ஸ்பரண்ட் டிசைன் வந்து இருக்குது. அதோட கவருமே இப்போ நான் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். சரி, ஓகே கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன். ஸோ கைஸ், இந்த இயர்பட்ஸ் வந்து நல்லா தரவாக டெஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ அதோட ரிவ்யூக்குள்ள போகலாம். வழக்கம் போல் இதோட டிசைன்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து சம பிரீமியமான ஒரு சூப்பர்பான பிளாஸ்டிக் குவாலிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு வந்து இந்த கீழ் ரீஜனில் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த கேஸோட லிட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு டிரான்ஸ்பரண்டான கிளாசி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பிளாக் கலரில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டாக தெரியல. உங்களுக்கு வந்து நல்லா டிரான்ஸ்பரண்டாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மேபி அந்த ஒயிட் கலர் வாங்குவீங்க. அதில் பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இன்னும் நல்லா டிரான்ஸ்பரண்டாக வந்து தெரியும். அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பின்னாடி டைப் C போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பேரிங்க்கு டெடிகேட்டடாக ஒரு பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பர். ஸோ நம்ம வந்து கேஸ் ஓப்பன் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டேர் டு லீப்னு ஒரு டெக்ஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அது கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து LED லைட் இண்டிகேட்டர் வந்து இருக்குது. அது கீழே பார்த்தீங்கன்னா ரியல்மியோட பிராண்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதோட ஹிஞ்ச் குவாலிட்டி பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஸோ அதோட ஹிஞ்ச் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம ப்ரீமியமாக வேறு லெவலில் வந்து இருக்குது. ஹிஞ்ச் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக, நல்லா ஸ்டெடியாக, நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராபப்ளி இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இதில் தான் நல்லா சூப்பரான ஹிஞ்ச் குவாலிட்டி இருக்குது நம்ம வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். அப்புறம் இயர்படோட டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ல வந்து நல்ல ஆங்குலரான இந்தியா டைப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு குட்டி ஃபின் டிப்புமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஃபின் டிப் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்கலாம். அப்புறம் இதோட ஸ்டெம் சைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ நான் இது வரைக்கும் டெஸ்ட் பண்ணதிலே பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து நல்ல குட்டியான ஸ்டெம் சைஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த டச் கண்ட்ரோல் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான கிளாஸியான சில்வரி ஃபினிஷ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுவுமே பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக வந்து இருக்குது. அப்புறம் ஃபிட்டின் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸில் வந்து நல்ல ஆங்குலரான ஹாஃப் இன் டைப் டிசைன் யூஸ் பண்ணியிருக்கனால அதோட ஃபிட் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து செம பக்காவாக செம சூப்பராக வந்து செட் ஆயிடுச்சு. ரீசெண்ட் டைம்ஸில் நான் டெஸ்ட் பண்ணதுலேயே இந்த இயர்பட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா செம சூப்பரான ஃபிட் வந்து இருக்குது. அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அதோட ஃபிட் வந்து நல்லா செட் ஆயிடும். ஆனால் ஃபிட் பார்த்தீங்கன்னா ரொம்ப சப்ஜெக்டிவ். உங்களுக்கு ஃபிட்டாக தான் நீங்கள் வந்து பார்த்து சூஸ் பண்ணணும். ஸோ கைஸ், நெக்ஸ்ட் நம்ம இந்த இயர்பட்ஸோட டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி குயிக்காக பார்த்துடலாம். ஸோ இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நமக்கு வந்து ரொம்பவுமே கம்மியான ஃபங்க்ஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நமக்கு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் அண்ட் ரைட் இயர்பட்டில் வந்து சேம் ஃபங்க்ஷனாலிட்டி தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது எல்லாமே நம்ம வந்து ரியல்மி லிங்க் ஆப்பில் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது எப்படிங்கிறது வந்து லேட்டர் பார்ட் ஆஃப் தி வீடியோவில் வந்து சொல்கிறேன். ஸோ இப்போ நமக்கு வந்து ரொம்ப லிமிட்டடான ஃபங்க்ஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அதை மட்டும் இப்போ வந்து பார்ப்போம். ஸோ நம்ம வந்து டபுள் டேப் பண்ணோம்னா நமக்கு வந்து மியூசிக் வந்து பிளே இல்லைனா வந்து பாஸ் ஆகும். அப்புறம் நம்ம வந்து ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா மியூசிக் வந்து ஃபார்வர்ட் ட்ராக் வந்து போகும். அப்புறம் நம்ம வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து வால்யூம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இந்த 2 இயர்பட் சைமல்டேனியஸாக நம்ம வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து கேமிங் மோட் வந்து ஆக்டிவேட் ஆகும். அப்புறம் இதே டச் கண்ட்ரோல்ஸ் நம்ம வந்து கால்ஸ் எப்பவுமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ காலை வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கோ இல்லை என்கால் பண்ணுறதுக்கோ நம்ம வந்து டபுள் டேப் வந்து பண்ணணும். காலை வந்து ரிஜெக்ட் பண்ணோம்னா நம்ம வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து டச் அண்ட் ஹோல்ட் பண்ணணும். அடுத்து கனெக்டிவிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் வந்து லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதனால அதோட கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. நான் கனெக்டிவிட்டியில் எந்த வித ப்ராப்ளமுமே வந்து ஃபேஸ் பண்ணல. ஆனால் நீங்கள் மற்ற ஒரு புது டிவைஸோட பேர் பண்ணுறீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து இயர்பட்ஸோட கேஸை வந்து ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பேரிங் பட்டன் இருக்குல்ல, அந்த பேரிங் பட்டனை நீங்கள் வந்து 3 செகண்ட்ஸ்க்கு வந்து ப்ரெஸ் பண்ணணும். அப்படி நீங்கள் 3 செகண்ட்ஸ்க்கு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து LED லைட் இண்டிகேட்டர் வந்து ஒயிட் கலர்ல வந்து பிளிங்க் ஆகி வந்து எரியும். ஸோ அப்படி பிளிங்க் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து பேரிங் மோட்ல வந்து போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து பேர் பண்ணிக்கலாம். அப்புறம் ரேஞ்சின் வரையில பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிற மாதிரி ஈஸியாக எனக்கு 10 meters வந்து கிடச்சிருச்சு. ஆடியோ கோடெக்னு வரல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து 2 ஸ்டாண்டர்டான ஆடியோ கோடெக் வந்து யூஸ் பண்ணுறாங்க, SBC அண்ட் AAC. அப்புறம் வாட்டர் ப்ரூஃப் ரேட்டிங் வரையில பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து
IPX5 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால ஓரளவுக்கு ஸ்வெட் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃபா இது வந்து இருக்கும். அப்புறம் இன்னொரு சூப்பரான ஃபீச்சர் என்னன்னா, இந்த இயர்பட்ஸ் நமக்கு வந்து டூயல் பேரிங்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால சைமல்டேனியஸா நம்ம இந்த இயர்பட்ஸ் வந்து 2 டிவைஸோட பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லாட்டன்சின்னு வரல பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸ்ல நமக்கு வந்து கேமிங் மோடுக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து கேமிங் மோட் ஆன் பண்ணோம்னா அதில் வெறும் 69 மில்லி செகண்ட்ஸ்க்கான லாட்டன்சி ரேட் வந்து கிடைக்கும். ஸோ வேற லெவல். அதனால நான் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது சரி, கேம்ஸ் ஆடும்போது சரி, அந்த அளவுக்கு பெருசாக எந்த வித டிலேஸ்மே வந்து நோட்டீஸ் பண்ணலாம். ஆனால் கேமிங்க்கு நீங்கள் இந்த இயர்பட்ஸ் யூஸ் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா, தாராளமாக கேமிங்க்கு நீங்கள் இந்த இயர்பட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். அடுத்து பேட்டரின்னு வரல பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸோட டோட்டல் பேட்டரி லைஃப் வந்து 30 ஹவர்ஸ் வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இயர்படோட இண்டிவிஜுவல் பேட்டரி லைஃப் வந்து 6 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே வந்து இருக்கு. ஆனால் இந்த இயர்பட்ஸோட பேட்டரி லைஃபோட அதோட சார்ஜிங் தான் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹைலைட். நம்ம வெறும் 10 மினிட்ஸ் சார்ஜ் போட்டால் போதும் நமக்கு வந்து 5 ஹவர்ஸ் வரைக்குமே வந்து பிளேபேக் டைம் வந்து கிடைக்கும். ஸோ நான் இது வரைக்கும் பார்த்ததுலேயே ஃபாஸ்ட் சார்ஜிங்னா கண்டிப்பாக இந்த இயர்பட்ஸில் தான் வந்து இருக்கு. அதனால பேட்டரி பற்றி நம்ம வந்து சுத்தமாக கவலைப்பட தேவையில்ல. அடுத்து கால் குவாலிட்டின்னு வரல பார்த்தீங்கன்னா, இந்த இயர்பட்ஸ் வந்து குவாட் மைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதாவது ரைட் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா 2 மைக், அப்புறம் வந்து லெஃப்ட் இயர்பட்ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மைக் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அது போக இதில் வந்து என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனுக்கான சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. அதனால அதோட கால் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. என்ன நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் நாய்ஸ் கம்மி பண்ணியிருந்தா இனிமேல் வந்து பெட்டராக இருந்திருக்கும். சரி, ஓகே, இப்போ நீங்களே ஒரு சாம்பிள் வந்து கேட்டு பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்க. ஸோ கைஸ், இப்போ நீங்கள் கேட்டுட்டு இருக்க அந்த ஆடியோ சாம்பிள் வந்து ரியல்மி பட்ஸ் Air 3Sல இருந்து ரெக்கார்ட் பண்ணிருக்கேன். ஸோ அதோட குவாலிட்டி எப்படி இருக்கு கமெண்ட்ஸ் வந்து சொல்லுங்க. அடுத்து நமக்கு இந்த ரியல்மி லிங்க் ஆப்ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் இயர் இண்டிவிஜுவல் பேட்டரி பர்சன்டேஜ் எவ்வளோ நமக்கு வந்து காமிக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெடிகேட்டட் 2 சவுண்ட் எஃபெக்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சவுண்ட் எஃபெக்ட்ஸ்லாம் எப்படி இருந்துச்சுங்கிறது வந்து நான் ஆடியோ குவாலிட்டி செக்ஷன் அப்போ ஒன்று டீட்டெயில்டாக வந்து சொல்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு இந்த 4 சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பிடிக்கலன்னா நீங்கள் வந்து உங்களோட ஓன் கஸ்டமைஸ்ட் ஈக்குவலைசர் கூட வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ வேற லெவல். பொதுவாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா யாருமே இந்த ஃபீச்சர் வந்து கொடுக்க மாட்டாங்கன்னா ரியல்மி கொடுத்தது வந்து ஒரு நல்ல விஷயம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் என்ஹான்ஸ் இருக்குது. கேமிங் மோடுன்னா வந்து ஆப்லேயே வந்து ஆன் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து டூயல் பேரிங் ஆப்ஷன் நீங்கள் வேணும்னா ஆன் ஆர் ஆஃப் அதுவுமே பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பட்டன் கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. லிட்டரலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எல்லாமே வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் எல்லா ஃபீச்சர்ஸுமே பார்த்தீங்கன்னா அதில் வந்து கொடுத்துருக்காங்க, இன்க்ளூடிங் வால்யூம் கண்ட்ரோல். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா ரியல்மி லிங்க் ஆப்பில் வந்து நல்லா ஃபீச்சர் ரிச்சா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. கடைசியாக அந்த இயர்பட்ஸோட சவுண்ட் குவாலிட்டி பற்றி பார்த்துருவோம். ஸோ அந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 11mm டிரைவர்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட சவுண்ட் குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே எக்ஸலண்ட்டாக வந்து இருந்துச்சு. அது பர்டிகுலராக அதோட பேஸ் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருந்துச்சுன்னு வந்து சொல்லலாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த இயர்பட்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 ப்ரீசெட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற அந்த ப்ரீசெட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ட்ரெபிள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பூஸ்டடாக வந்து இருக்கனால நமக்கு வந்து பேஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாலண்டியராக வந்து கம்மி பண்ணி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இருக்க அந்த செகண்ட் இருக்க அந்த ஒரிஜினல் சவுண்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சவுண்ட் நல்லா பேலன்ஸ்டாக நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. நான் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரிஜினல் சவுண்டில் தான் வச்சு நான் வந்து கேட்டேன். தேர்ட் கொடுத்துருக்க அந்த பியூர் பேஸில் பார்த்தீங்கன்னா பேஸ் நல்லா பூஸ்டடாக வந்து இருக்கு. அண்ட் ஃபோர்த் இருக்க அந்த டீப் பேஸில் பார்த்தீங்கன்னா இன்னுமே பேஸ் நல்லா எலிவேட்டடாக ரொம்ப பஞ்சியாக நல்லா சூப்பராக வந்து இருந்துச்சு. ஸோ இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் இதோட பேஸ் வந்து என்னோட ஜாப்ரா Li3யோடய வந்து நல்லா சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பேஸ் வந்து பக்காவாக வந்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த இயர்பட்ஸில் தான் வந்து நல்லா பேஸ் இருக்குன்னு வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். இதோட மற்ற டோன்ஸ் இருக்குல்ல, மிட் டோன்ஸ், ட்ரெபிள், அதுவுமே பார்த்தீங்கன்னா பேஸ் அளவு நல்லா இல்லைனாலுமே அதுவுமே பார்த்தீங்கன்னா நல்லா டியூன் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தரமான நல்ல சூப்பரான சவுண்ட் குவாலிட்டி, சவுண்ட் உங்களை கண்டிப்பாக டிசப்பாயிண்ட் பண்ணாது. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசிக்கு வந்துட்டோம். ஸோ அந்த இயர்பட்ஸோட ப்ரைஸிங் நிறைய 2500 rupees வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2500 rupees இந்த இயர்பட்ஸ் வருதான்னு கேட்டிங்கன்னா 100க்கு 200% வருதுன்னு வந்து சொல்லலாம். ஏன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ்ல வந்து எல்லாமே கம்ப்ளீட்டாக எல்லாமே சாலிடாக இருக்குது. நெகட்டிவ்னு எதுவுமே பெருசாக சொல்ல முடியாது. இதோட டிசைனாக இருக்கட்டும், இதோட கால் குவாலிட்டியாக இருக்கட்டும், இதோட பேட்டரி லைஃபாக இருக்கட்டும், இதோட சவுண்ட் குவாலிட்டியாக இருக்கட்டும், அப்புறம் கேமிங் மோடாக இருக்கட்டும், அப்புறம் ஆப் சப்போர்ட்டாக இருக்கட்டும், அப்புறம் அந்த கஸ்டமைசபிள் EQஸாக இருக்கட்டும், எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக வந்து கொடுத்துருக்காங்க. மேபி ஒரு சில பேருக்கு இதில் வந்து ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் இல்லாதது ஒரு குறையாக வந்து இருக்கலாம். பட் இந்த இயர்பட்ஸில் இவங்க ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷன் கொடுத்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஃபீச்சரில் வந்து கட் பண்ணியிருக்க மாதிரி வந்து இருந்திருக்கும். அதுவும் ஆக்டிவ் நாய்ஸ் கேன்சலேஷனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்காது, அதுவுமே ரொம்ப ஆவரேஜாக தான் வந்து இருக்கும். ஸோ அது கட் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மூணு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு 2500 rupeesல இதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இயர்பட்ஸ்னு வந்து உறுதியாக வந்து சொல்லலாம். ஸோ நீங்கள் நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.